ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக கடைக்கு வந்தாச்சு. கடைக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நானும் மச்சானும் தான் வந்திருக்கிறோம். மச்சானு நம்ம கேரளா ஃப்ரெண்டும் வந்துட்டு இந்த கேமரா வந்து நம்ம பார்த்தாச்சு. இந்த கேமரா வந்து 4K கேமரா, சூப்பராக இருக்குது. இந்த கேமரா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. 4K இது. இந்த கேமரா என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 35,000 வருது. இது வந்து கொஞ்சம் சின்ன கேமரா, மினி கேமரா. நம்ம எங்கே போகிறனாலும் பாக்கெட்டில் போட்டு கூட எடுத்துகிட்டு போகலாம். எங்கே போகிறனாலும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக எடுத்துகிட்டு. ஒரு விஷயம் என்னென்னா, இது வந்து நம்ம சின்னதாக ஸ்டாண்டு ஒன்று வாங்கி நம்ம சின்னதாக யூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்பிளே சின்னது, கேமரா சூப்பராக இருக்கும். அது இதுதான் வந்து நம்ம வீடியோ எடிட் பண்ணுறதுக்காண்டி வாங்கியிருக்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மொபைலில் வந்து பார்த்துட்ருக்காங்க, அதாவது அப்ளிகேஷனில் பார்த்துட்ருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜெரீர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் ஸ்டோர் இருக்குது. ஆமாம், அந்த அப்ளிகேஷனில் பார்த்துட்ருக்காங்க. அந்த அப்ளிகேஷனில் பார்த்துட்டு ஏன்னா எதுக்காக பார்க்குறாங்க அப்படின்னா, நம்மளுக்கு ஏதாவது அதில் ஆஃபர் கிடைக்குமா, ஏதாவது டிஸ்கவுண்ட் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறாங்க. ஆனால் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம இது வரைக்கும் அது மாதிரி எதுவும் வாங்கினது கிடையாது இங்கே வந்து. அதனால் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இருந்துச்சு அப்படின்னா ஓகே, இல்லை அப்படின்னா 35,000 கொடுத்து தான் வாங்கி ஆகணும். இது வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து வாட்டர் ப்ரூஃப். இது ஓகேவா? அவரே சொல்லுவார் எனக்கு, அதாவது திஸ் வாட்டர் ப்ரூஃபா ஷுவரா? எஸ். இது வந்து வாட்டர் ப்ரூஃப். இது நம்ம தண்ணிக்குள்ளேயே போய் கூட கேமரா எடுக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர் ப்ரூஃப் கேமரா இது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இது வாட் கம்பெனி? சரி, கம்பெனி மாடல் நேம் கம்பெனி நேம் பார்த்தீங்க அப்படின்னா கோப்ரா ஹீரோ பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதை போட்டிருக்காங்க பாருங்கள், ஆக்ஷன் கேமரா. அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 4K 30PS அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. USB அப்புறம் என்னென்னமோ கொடுத்துருக்காங்க. இதை பற்றினா நம்மளுக்கு தெரியாது. சூப்பர் லைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து லித்தியம் லோன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னமோ கொடுத்துருக்குறாங்க. அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது. இருந்தாலும் இதை வாங்கியாச்சு. ஓகேவா? வாங்கி யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணி ஃபுல்லாக சூப்பராக குவாலிட்டியாக கேமரா, குவாலிட்டியாக வீடியோஸ் அப்லோடு வந்து குவாலிட்டி வீடியோவாக அப்லோட் பண்ணுவோம். ஓகே, எல்லோரும் பார்த்து ரசிங்க. கண்டிப்பாக ஒவ்வொரு பொருளாக வாங்கிட்டுருக்கேன். இப்படி இது கொடுக்க மாட்டாங்க நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பாக்ஸோடு தான் கொடுப்பாங்க. ஓகே, அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வாங்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு காட்டுறேன். அது ஒரு சஸ்பென்ஸான ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஓகேவா? இப்போ நம்ம பேங்க் கார்டில் வந்து காசு இல்லை. அதனால் பேங்க் கார்டில் காசு போட்டு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் பெனிஃபிட், லாபம் கிடைக்குமா. அதனால் வந்து பேங்க் கார்டில் காசு போட்டு நம்ம கொடுக்குறோம். மச்சான் இப்போ தான் அக்கௌண்ட் வந்து நம்மளுக்கு பணம் அனுப்புகிறாரு. ஓகேவா? இந்த கேமரா வாங்கியாச்சு. மெமரி கார்டு எவ்வளோ தெரியல, கேட்போம். முதீர், அதான் மெமரி கார்டு கம்ஃப்ளூஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக இந்த கேமரா தான் வாங்குறதுக்கு பிளான் பண்ணி ரெடி பண்ணி வாங்கிறதுக்கு முடிவு பண்ணியாச்சு. நம்ம ஒரு காசுக்கு 35,000 வருது. இது ஒன்றும் டிஃப்ரெண்ட் கிடையாது. அது வந்து கொஞ்சம் பெருசு, இது கொஞ்சம் சின்னது, அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. மாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சின்னது வந்து சூப்பராக இருக்குமா, கொஞ்சம் நல்ல ஒரு மாடல், நியூ மாடல் அப்படின்னு சொன்னார். சரி, நம்ம அதை வாங்கியாச்சு. ஓகே, இப்போ புது பாக்ஸ் எடுக்க போயிருக்காங்க, வாங்க பார்ப்போம். பார்த்தீங்கன்னா பில் பே பண்ணியாச்சு. இதில் சைன் பண்ணணுமா? சைன் பண்ணியாச்சு. நம்மளுடைய பார்சல் இதை வாங்கியாச்சு. நம்ம பார்சல் இது இருக்குது, கேமரா பார்சல். முடிஞ்சானே? ஓகே, கேமரா வாங்கியாச்சு. சரி, வாங்க ரூமில் போய்ட்டு உங்களுக்கு சூப்பராக ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஓகே மை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ரூமுக்கு வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கோம். இதிலே பில்லை வச்சு பின் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்ன கொடுத்துருக்காங்கன்னு தெரியல, ஆனால் அதனால் கிராஸாக கட் பண்ண வேண்டியதாகிட்டு. ஒரு வழியாக பார்த்தீங்க அப்படின்னா கட் பண்ணுறது நினைக்கிறேன். ஒரு வழியாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாங்கிட்டு வந்தாச்சு. கத்திரிக்கோலே சிக்குது, கட் பண்ண முடியல. ஓகே, பார்த்தீங்க அப்படின்னா வாங்கிட்டு வந்தாச்சு கேமராவை. நம்ம அங்கேயே ஒரு இந்த கவர் மட்டும் பேசிட்டாங்க. இல்லை, நான் பாக்ஸ் வந்து ரூமில் பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டு ஓகே, சூப்பராக இருக்கா, வாங்கிட்டு வந்தாச்சு. ஓப்பனிங் பண்ணிடுவோம். இந்த ஓப்பனிங் இது ஏற மார்க் மாரி கொடுத்துருக்காங்க. இந்த இடம் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ அதான் தோணுது. கட் பண்ணி எடுத்துருவோம். ஓகேவா? அதான் நம்மளுக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும். ஓகே, உள்ளேயும் கட் பண்ணிட்டேன் சேர்த்து நான் பேப்பரை.
ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கே கேமரா கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. வா, செம்மையாக இருக்குங்க. பாக்ஸே செம்ம அழகாக இருக்குது பாருங்க. சூப்பராக இருக்குது. இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்னமோ கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் என்னன்னு தெரியல. இதுக்குள்ளே வந்து இது ஏதோ கார்டு கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு தெரியல. இது என்ன கார்டுன்னு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இது வாரண்டி கார்டுன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் டு பூமோஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து இது எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு புக் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம போய் தான் செக் பண்ணி பார்க்கணும். வாவ், கேமரா வித் ஸ்டாண்ட்லாம் கொடுத்துருக்காங்க நண்பர்களே. இது வந்து நம்ம ஒட்டிக்கிற மாதிரி ஸ்டாண்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகே, இது ஃபிட் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, நான் ஃபிட் பண்ணி காமிக்கிறேன். வாங்க, இதான் கேமராவை எடுத்தாச்சு. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாண்டு வந்து இதில் ஃபிட் பண்ணுறது போல புக்கை பார்த்தா தான் தெரியும். ஒரு நிமிஷம் இது புக்கை பார்ப்போம். இதெல்லாம் படம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா எல்லாம் எழுதியில் கொடுத்துருக்காங்க. இப்படி பார்த்தா நம்மளுக்கு என்னைக்கு விளங்குறது? நம்மளுக்கு எதாவது படம் கொடுத்துட்டு தான் விளங்கும். இல்லை இதை கொடுத்துருக்காங்க. ஓகே, போக மாட்டேங்குது. இப்படியும் இல்லை. இப்படியும் இல்லை. இது என்ன கொடுத்துருக்காங்க? இதுதான் கொடுத்துருக்காங்க. இது போக மாட்டேங்குது. கொஞ்சம் கட் பண்ணியா? இப்போ வந்து இந்த ரப்பர் இருக்குல்ல, அந்த ரப்பர் அப்படி எடுத்துட்டு இதை நம்ம இதுக்குள்ளே ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக ஃப்ரெஷ் ஆகிடுது. அதுக்கப்புறம் இந்த ரப்பரை நம்ம அப்படி லாக் பண்ணிக்கணும். ஓகேவா? நல்லா ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் இப்படி லாக் பண்ணிக்கணும். இந்த ரப்பரை லாக் பண்ணிவிட்டு இதில் வந்து கேமராவை அப்படி செட் பண்ணணும். ஓகே, கேமரா செட் பண்ணி இப்படி ஒட்டியும் வைக்கலாம், இல்லை நம்ம ஹெல்மெட்டில் ஒட்டிக்கலாம், பைக்கில் ஒட்டிக்கலாம். இது மாதிரி ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. இதில் ஒட்டுற ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க, 3M ஸ்டிக்கரு. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா
ஓகே, கேமரா டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே ஓகே. இதை நம்ம இப்போ வீடியோ எடுக்கலை, பட் இருக்கட்டும். மெமரி கார்டு வாங்கணும், நம்ம மெமரி கார்டு வாங்கலை. ஓகே, இதான் லைட்டு, கேமரா கொடுத்துருக்காங்க. ஓகே, இது ஸ்டாண்டு. இந்த ஸ்டாண்டு தான் நம்ம இப்படி தான் இதில் வந்து இப்படி கொடுத்து டைட் பண்ணிக்கணும் போல். டைட் பண்ணுறது கொடுத்துருந்தாங்க. இந்த இருக்குது. ஓகே, இது நம்ம எப்படி வேணாலும் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இப்படி வச்சு நம்ம இப்படி டைட் பண்ணிக்கலாம். கார்லேயும் ஒட்டி வச்சுக்கலாம். காரில் போகும்போது நம்ம கார்லேயும் வேணால் கேமரா எடுத்துக்கலாம். இது மாதிரி சூப்பராக கொடுத்துருக்காங்க. அருமை, இது நல்லா இருக்குது. ஓகே, கோப்ரா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கோம். பார்ப்போம், அடுத்தது ஐஃபோன் வாங்குவோம். அடுத்த பிளானிங் அதுதான். ஓகே நண்பர்களே, நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு எல்லாருமே ஒரு சின்னதாக வாழ்த்துக்கள் சொல்லுங்கள். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தான் கொடுத்துருக்காங்க. இந்த பென், மெமரி கார்டு போடுறது, சார்ஜி எல்லாமே இங்கே தான் கொடுத்துருக்காங்க. சார்ஜ் போடணும்னு நினைக்கிறேன் நம்ம இப்போது. சரி, சார்ஜ் போட்டு வைப்போம். ஓகே, இதில் நான் கேமரா எடுத்து அப்லோட் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.